ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஈஸ்வரிக்கு எதிராக எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. பாக்யாவை கூண்டுல ஏத்தி வக்கீல் கேள்வி கேட்கும்போது பாக்யா என்னோட அத்தை அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நீதிபதி கிட்ட அழுது கெஞ்சி மன்றாடுறாங்க. நீதிபதி சொல்றாரு, திருமதி பாக்யா, நீங்க பேசுறது எல்லாமே வாஸ்தவமானதுதான், ஆனா இங்க சாட்சிகள் மட்டும்தான் முக்கியம். நீங்க பேசுற உணர்ச்சி வயமான மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்க எடுபடாது அப்படின்னு நீதிபதி சொல்லும் போது பாக்யா அழுதுகிட்டே கேக்குறாங்க. அப்பனா நேர்மைக்கு நியாயத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சாட்சி எங்க இருந்து சார்? நீதிபதி சொல்றாரு, இங்க எல்லாரும் சாட்சி சொல்லியிருக்காங்கம்மா, உண்மையை நிரூபிக்கிறதுக்கு சாட்சி முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா கேக்குறாங்க, அப்படின்னா இங்க சாட்சி சொன்னவங்க எல்லாரும் பொய் சொல்லியிருக்கலாம்ல? என் அத்தை மேல வீணா பழி போட்டு அவங்கள பழி வாங்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக பொய் கூட சொல்லியிருக்கலாம்ல? அதை எப்படி உண்மையான சாட்சியா ஏத்துக்க முடியும்? நீதிபதி சொல்றாங்க, என்னமா சொல்றீங்க? சாட்சி கூண்டுல ஏறி நாங்க கண்ணால பார்த்த சாட்சி அப்படின்னு சொல்லி எதிரில நின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். நீங்க ஈஸ்வரி எந்த தப்பும் செய்யல அப்படிங்கறதுக்கு ஒரு சாட்சியும் ஆதாரமும் கொண்டுட்டு வாங்க. அதுக்காக உங்களுக்கு கால அவகாசம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கோர்ட் ஜனநாயக முறைப்படி தான் நடக்குது. இங்க சாட்சி மட்டும்தாமா முக்கியம் அப்படின்னு நீதிபதி சொல்லிடுறாரு. ஜட்ஜு தீர்ப்பை தள்ளி வைக்கிறாங்க. பாக்யாவை பார்த்து கமலா அப்படி ஒரு சந்தோஷம், சிரிப்பு. பாக்யா கண்ணாலேயே முறைக்கிறாங்க. ஏய், என்ன பார்த்து முறைக்கிற அப்படின்னு கமலா கேக்குறாங்க. ராதிகா, அம்மா சும்மா இரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. கமலா பாக்யாவை பார்த்து, என் கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் நடக்கும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. போய் வீட்டுல உட்காந்து மூளையில உட்காந்துக்கிட்டு அத்தை அத்தைன்னு அழு, தேமி தேமி அழு அப்படின்னு கமலா நக்கலா சொல்லி பாக்யாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ராதிகா, அம்மா ஏமா இப்படி பண்ற, வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. பாக்யா மண்டைக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ எப்படி அத்தைய காப்பாத்துறது? நீதிபதி வேற, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா ஈஸ்வரி மேல எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது அப்படின்னு பாக்கியா மண்டை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க. கோபி வீட்டுக்கு போகாம கிளவுட் கிச்சன்லயே தங்கிடுறாரு. ராதிகாவும் கமலாவும் வீட்லயே இருக்காங்க. கோபி வீட்டுக்கே போறது இல்ல. பாக்யா கோபிக்கு ஃபோன் பண்றாங்க. கோபி போன்ல எடுத்து பாக்யான்னு பார்த்த உடனேயே டக்குன்னு போனை எடுத்துடுறாரு. என்ன பாக்யா சொல்லு அப்படின்னு ரொம்ப பதமா கேக்குறாரு. குரல் ரொம்ப கனிவா இருக்கு. பாக்யா, ஹலோ, நீங்க தனியா இருக்கீங்களா இல்ல வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, இல்ல நான் வீட்டுக்கே போறதில்ல, அம்மா ஜெயில இருக்கிறதுனால மன வருத்தத்துல நான் வீட்டுக்கே போறதில்ல பாக்யா அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்யா, இதோ வரேன் பாக்யா அப்படின்னு சொல்லி கோபி நேரா வந்துடுறாரு. கோபி பாக்யாவை பார்த்தோன்னே, என்ன பாக்யா, அம்மாக்கு நடக்கிற இந்த கஷ்டம் எல்லாம் என்னாலதான் திட்ட போறியா? நல்லா திட்டு பாக்யா, நீ நல்லா திட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ நிறுத்துங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. ராதிகா கீழே விழுந்தப்ப நீங்க வீட்டில் இருந்தீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க. கோபி சொல்றாரு, இல்லை பாக்யா, அந்த ராட்சசி ராதிகாவோட அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். ராதிகா கீழே விழும்போது மயு வீட்டில் இருந்துச்சா? ஆமாம், மயு வீட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, மயு ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், மயு கிட்ட யார் தள்ளி விட்டாங்க, ராதிகா கீழே விழும்போது நீ பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு பக்குவமாக மயு கிட்ட பேசி பாருங்க, கண்டிப்பாக அத்தை இப்படி செஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. கோபியும் சரி பாக்யா அப்படின்னு சொல்லி மயு கிட்ட தனியாக பேசுகிறாரு. மயு கிட்ட கேட்கும்போது, ஈஸ்வரி பாட்டி உங்கள் அம்மாவை தள்ளி விட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டாடி, நான் அப்படி பார்க்கல, ஆனால் பாட்டி பின்னாடி நின்னாங்க, அதை மட்டும்தான் நான் பார்த்தேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாது டாடி, ஆனால் ஈஸ்வரி பாட்டி நல்லவங்க தான், அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு மயுவும் சொல்கிறாங்க. கோபி இந்த விஷயத்த பாக்யாவுக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஓ, அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது, வேறு ஏதாவது சாட்சி இருக்கான்னு தான் யோசிக்கணும் அப்படின்னு பாக்யா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராதிகாவோட அம்மா சந்துருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஈஸ்வரியை கண்டிப்பாக ஜெயிலில் போட்டுருவாங்க, ஈஸ்வரியால் தப்பிச்சு வரவே முடியாது சந்துரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா வீட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ராதிகாவும் கமலாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கமலா சொல்கிறாங்க, யாரு அந்த கேடுகட்ட அந்த ஆளாக தான் இருக்கும், இரு நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு கமலா கதவை திறக்கிறாங்க. கமலா கதவை திறந்து பார்த்த உடனே அவங்களுக்கே பெரிய அதிர்ச்சி. பார்த்தா பாக்கியா நிற்கிறாங்க. ஏய்,
நீ எதுக்கு இங்கே வந்த? போ வெளியில அப்படின்னு கதவை சாத்த பார்க்குறாங்க கமலா. பாக்கியா கதவை தடுத்து நிறுத்தி கமலாவோட கையை தட்டி விட்டுட்டு உள்ளே வராங்க. நான் ராதிகாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து நிற்கிறாங்க. ராதிகா, நீ இவளோட பேசாத, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு கமலா சொல்கிறாங்க. பாக்கியா கமலாவை ஒரு முறை முறைச்சிட்டு ராதிகா கிட்ட பேசுகிறாங்க. என்ன ராதிகா, எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், நம்ம அத்தை இப்படிப்பட்டவங்களா? இப்படி செய்வாங்களா? அது உங்களுக்கு தெரியாது? ஒரு கர்ப்பிணி பெண்ணை கீழே பிடிச்சி தள்ளுற அளவுக்கு கொடூரமானவங்களா என்ன அவங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. பாக்கியா ராதிகா கிட்ட பேசும்போது, நம்ம அத்தை பாவம், ராத்திரி பூரா போலீஸு விசாரணைன்ற பேரில் அத்தையை செய்யாத குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அடிச்சிருக்காங்க, துன்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாக்கியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. கமலா ஒரே சந்தோஷத்தோட, எல்லாம் வேணும் அவளுக்கு, இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய அடி வாங்கட்டும் அப்படின்னு கமலா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. பாக்கியா அப்படியே கமலாவை திரும்பி ஒரு முறைச்சிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வந்த உடனேயே பாக்கியா கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் உங்களை தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாக்கியா, நான் எங்கே வரட்டும்? இந்த பார்க்குக்கு வந்துருங்க அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே கோபியும் அந்த பார்க்குக்கு வராரு. நான் இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்படியா, அங்கே போனியா? என்ன நடந்துச்சு? ராதிகா எதுவும் சொன்னாலா? இல்லை எதுவும் சண்டை போட்டாங்களா அப்படின்னு கோபி ரொம்ப பதட்டத்தோடு கேட்குறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, நான் யார்கிட்டையும் சண்டை போட போகல, சும்மா ராதிகாவை பார்த்துட்டு கேட்டுட்டு வரலான்னு தான் போனேன். ஆனால் எனக்கு அங்கே ஒரு விஷயம் கிடச்சிச்சு. இந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. ராதிகா கீழே விழுகிற அன்னைக்கு அந்த டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் தான் கீழே விழுந்ததாக சொல்லியிருக்காங்க. அத்தையும் அங்கே தான் உட்கார்ந்துருந்ததாக சொன்னாங்க. அந்த ஜன்னலுக்கு வெளியில் இருக்கிற சிசிடிவி கேமரா உங்கள் வீட்டுக்குள்ளே வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி தெரியுது. நீங்கள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. பிரச்சனை எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. கோபி, இது நல்ல யோசனை தான் பாக்கியா, பரவாயில்லை. பாக்கியா சொல்கிறாங்க, அத்தையை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, இதை நம்ம கைவிட்டக்கூடாது. வேறு யாருக்கும் தெரிஞ்சால் அத்தையை ஜெயிலே வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஃபுட்டேஜை அழிச்சிருவாங்க. யாருக்கும் சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியும் சரின்னு சொல்லிடுறாரு. கோபி உடனே, நல்ல யோசனை பாக்கியா, நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு கோபி நேராக வீட்டுக்கு போய் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அங்கே இருக்க கேமராவோட ஃபுட்டேஜை தன்னோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. பாக்கியாவும் கோபியும் சேர்ந்து பார்க்குறாங்க ஃபுட்டேஜை. ராதிகா ஏதோ கால் தடுக்கி கீழே விழுகிற மாதிரி தெரியுது. அங்கேருந்து சேரில் எந்திரிச்சு ஈஸ்வரி காப்பாற்றுறதுக்கு எந்திரிக்கிற மாதிரி அதுவும் தெரியுது. இது ஒன்று போதும் அத்தையை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு பாக்கியா தன்னோட ஃபோனில் அந்த ஃபுட்டேஜோட காப்பியை எடுத்து வச்சுக்கிறாங்க. நீதிபதி சொன்ன மாதிரி மறுநாள் கோர்ட்டு ஆஜராகும்போது ராதிகாவும் கமலாவும் வராங்க. கமலா ரொம்ப சந்தோஷத்தோடு வர்றாங்க. எப்படி ஈஸ்வரி ஜெயிலுக்கு போயிடுவான், அது கண்டிப்பாக உறுதி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீதிபதி கேட்குறாரு, தீர்ப்பை சொல்லிடலாமா, வேறு எதுவும் சாட்சி இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் ஐயா அப்படின்னு பாக்கியா இன்னொரு சாட்சியை விசாரிக்கணும் அப்படின்னு இந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. நீதிபதி அந்த ஃபுட்டேஜை ஓட விட்டு பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே ஈஸ்வரி மேலே எந்த தப்பும் கிடையாது. ராதிகா கால் தடுக்கி தான் கீழே விழுந்திருக்காங்க. காப்பாற்றுறதுக்காக பின்னாடி வந்த ஈஸ்வரி பிடிக்கும்போது மற்றவங்களுக்கு பார்க்க தள்ளி விடுற மாதிரியே தெரியுது. இதை ஒரு கற்பனையில் ராதிகா புரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர ஈஸ்வரி மேலே எந்த குற்றமும் இல்லை, ஈஸ்வரி நிரபராதி அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிடுறாரு. அதோட பாக்கியா, வெரி குட் பாக்கியா, யூ ஆர் கிரேட். நீதிபதி சொல்கிறாரு, பாக்கியா நீங்கள் ஒரு நல்ல மருமக தான். உங்கள் கணவர் உங்களை டிவோர்ஸ் பண்ணின பிறகும் உங்கள் மாமனார் மாமியாருக்காக இவ்வளவு மெனக்கட்டு மாமியார் மேலே எந்த குற்றமும் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் போராடி அதுக்கான சாட்சியையும் ஆதாரத்தையும் கரெக்டாக கொண்டு வந்து மாமியாரை விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு போறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மருமக தான் அப்படின்னு சொல்லி நீதிபதியும் பாராட்டுறாங்க. கமலா தலையில் இடி விழுந்த மாதிரி பேரதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க கமலா. ச்சே, இந்த ஈஸ்வரி தப்பிச்சிட்டாளே அப்படின்னு நினைக்கிறாங்க கமலா. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜு இன்னொரு ஆர்டரும் போடுறாரு. இந்த கேஸே பொய்யா ஜோடிக்கப்பட்ட கேஸ் மாதிரி தெரியுது. ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் பொறாமைனால இன்னொருத்தவங்க பொய் சாட்சி சொல்லி பொய் கேஸ் கொடுத்து கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கியிருக்காங்க. ஈஸ்வரி வயசானவங்க,
உடம்பு முடியாதவங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள இத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய விட்டுருக்காங்க. கமலா கொடுத்த கேஸ் உண்மைதானா அப்படின்னு சரியாக விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு நீதிமன்றம் ஆர்டர் கொடுக்குது. போலீஸ் கமலாவை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கமலா சொல்கிறாங்க, ஐயோ நான் என் மகளுக்காக தான் நான் இந்த கேஸை கொடுத்தேன், என் மகன் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன், ஏன்னா நீங்கள் கேஸை என் பக்கமே திருப்பி விடுறீங்க அப்படின்னு கத்துறாங்க. கமலா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஈஸ்வரி கீழே விழுந்து கால் உடஞ்சி கிடக்கணும்னு நினச்சி அந்த ஃப்ளவர் வாஷை கீழே போட்டோமே, ஒருவேளை அதை வச்சு கண்டுபிடிச்சி நாம் தான் குற்றவாளின்னு ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்னு கமலா மனசுக்குள்ளே படபடன்னு வருது. இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது? ஈஸ்வரிக்காது அவங்க மருமக பாக்கியா இருந்தா எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு காப்பாற்றணும்னு காப்பாற்றி விட்டா நம்மளுக்காக யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு கமலா யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.